ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இன்னைக்கு இந்த இதில் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷனாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி அல்லது அப்புறம் வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த ஏதோ க்ரைம் நடந்துச்சுன்னா அங்கே வந்து நாயை வந்துட்டு பயன்படுத்தி அங்கே இருக்கிற மோப்ப சக்தியை கண்டுபிடிப்பாங்க. அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நாய்களை விட 1000 மடங்கு மோப்ப சக்தியை கொண்ட ஒரு ஏஐ நோஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, தொழில்நுட்ப முன்னேற்றம் வந்து தற்போது அசுர வளர்ச்சியை கண்டு வரதை வந்து விஞ்ஞானிகள் எல்லாம் புதிய கண்டுபிடிப்பு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் நாயை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி கொண்ட ஒரு ஏஐ சென்சார் பொருத்தப்பட்ட எலக்ட்ரானிக் மூக்கு வந்து ஒரு மூக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உணவில் உள்ள விஷத்தை கூட துல்லியமாக வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ மைன்யூட்டான இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் பென் குரியன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 விஞ்ஞானிகள் தான் இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எங்கன்னா, இஸ்ரேல் பென் குரியன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 2 விஞ்ஞானிகள். இது பார்ப்பதற்கு வந்து மனித மூக்கு போலவே இருக்கும். வாசனைகளை நுகரக்கூடிய சாதனமாகும். மனித மூக்கின் மிக முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுவது வந்து அதன் வாசனை நுகரும் திறன் தான். ஒருவரது மூக்கில் வந்துட்டு சுமார் 400க்கும் அதிகமான வாசனை உணரும் ரிசப்டார்கள் உள்ளன. அதில் வந்துட்டு 1 ட்ரில்லியனுக்கும் அதிகமான வாசங்களையும் துர்நாற்றங்களையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை யாருக்காவது மூக்கு பாதிக்கப்பட்டால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோப்ப சக்தி கருவியை வந்து உருவாக்க முடியுமா என விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோப்ப சக்தியை செயற்கையாக உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்காங்க. இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மனிதர்களின் உணவு பழக்கம் தற்போது வந்து முற்றிலும் மாறிடுச்சு. நீண்ட நாள் பதப்பட்ட உணவுகளை வந்து நம்ம சாப்பிடுவதால் அது எப்போது விஷமாக மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. இது மனித உடலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே வந்து உணவில் உள்ள விஷத்தை வந்து கண்டறிய மக்களுக்கு ஒரு சாதனம் கிடைத்தா உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்னுதாரணமாக வச்சு இந்த நோட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. பூமியில் உள்ள உயிரினங்கள் வந்து நாய்க்கு தான் அதிக மோப்ப சக்தி உள்ளது அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இனி அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சாதனம் நாய்களை விட சுமார் 1000 மடங்கு அதிக மோப்ப சக்தியை வந்து கொண்டது என நிரூபிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி எதிர்காலத்தில் பல கருவிகளும் தொழில்நுட்பங்களும் வந்து வரலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க இந்த கண்டுபிடிச்சவங்களோட ஒரு முன்னுதாரணமாக வைக்கிறாங்க. இது வந்து இந்த நோஸ் மட்டும் வந்தது அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சரி, இனி வரப்போகிற டெக்னாலஜி எல்லாமே சேர்ந்து இனி வந்து க்ரைம் சென்டரில் ஏஐ தொழில்நுட்பம் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இது ஒரு சூப்பரான சாதனமாக இருக்குது. நீங்களும் இந்த சாதனத்தை பற்றி இப்போ தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. இந்த நோஸை வந்துட்டு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணாலும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.